சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. எப்படி செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவு எப்படி கடுமையான வாதங்களை முன் வச்சு ஜாமீன் கொடுக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கோம், அதேமாரி ஒரு விஷயத்தை தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ரெட்பிக்ஸ் விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஒரு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு வச்சுட்டு வராங்க. இல்லை, இவர் வெளியில் வந்துட்டார்னா ஒரு சாட்சியங்களை கலைப்பார், ஆதாரங்கள் கிடைக்காது, அதனால் ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கொலையா பண்ணிட்டு போனார், ஆதாரங்களை கழிச்சிட்டு சாட்சிகள் சொல்ல மாட்டாங்கன்றது இது சைபர் கிரைம் வழக்கு. இது சமூக நீதி பேசக்கூடியவங்க திமுக அரசு ஒரு ஊடகத்தை மூட சொல்லி நீதிமன்றத்தில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு வாதாடுறது எவ்வளோ அயோக்கியத்தனம் இல்லை. இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்திருந்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஊடகத்தை மூட சொல்லி உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா திமுக சும்மா இருக்குமா? கருத்து சுதந்திரம் மட்ட சுதந்திரம்னு பேசியிருப்பீங்களா இல்லையா? கேவலமாக இருக்குது தம்பி. உண்மையிலே சொல்கிறேன், திமுக வானத்தில் இது மலை மேலே ஏற நினைச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒரு தவறாக மிஸ்கைட் பண்ணுறாங்க. எத்தனை கேஸ் தான் போடுவீங்க பெண் காலவரை பற்றி தவறாக பேசுனதுக்காக? இல்லை, ஆதாரங்கள் வேணும், இன்னும் விசாரணைக்கு அதுதான் எத்தனை வழக்கு போடுவீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. 2 நிபந்தனையோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, அவருடைய ரெட்பிக்ஸ் ஊடகத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாமீன் பற்றி, இந்த வழக்கு பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, ஜாமீன் கொடுத்து தான் ஆகணும். 90 days 90 நாளைக்குள்ளே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணனா அந்த வழக்கில் ஜாமீன் கொடுப்பது என்பது ஃபிலிக்ஸுக்கு மட்டும் புதுசாக கொடுக்கல, அது ஏற்கனவே பல பேருக்கு கொடுத்துருக்கு. இதே வழக்கிலேயே சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே கீழ் நீதிமன்றமே ஜாமீன் வழங்கியிருக்கு. கோயம்புத்தூர் கீழ் நீதிமன்றமே ஜாமீன் வழங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஜாமீன் இது பண்ணியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் ஃபிலிக்ஸ் விஷயத்தில் தமிழக அரசு சார்பாக ஆஜரான அரசு வழக்கினர் கடுமையான எதிர்ப்பை பதிவு வச்சுட்டு இருக்காரு. குறிப்பாக இவர் அதாவது இவர் தான் குற்றவாளிகளே உருவாக்குறார் என்ற மாதிரி, அதாவது இவர் தான் பேசுகிறவங்கள இவர் ஒரு கருத்தை உள்வாங்கிட்டு அதேமாரி பேச வைக்கணுன்ற மாதிரி பேசுகிறாரு. ரெண்டாவது இந்த ஊடகத்தையே மூடணும், யார் ஊடகத்தையே மூடணும், ரெட்பிக்ஸே மூடணும், இவர் ஜாமீனை விடக்கூடாது, ஒரு கொடுமையான குற்றம் மாரி சித்தரித்து அரசு தரப்பு வழக்கினர் இவ்வளோ கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவு எப்படி கடுமையான வாதங்களை முன் வச்சு ஜாமீன் கொடுக்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கோம், அதேமாரி ஒரு விஷயத்தை தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ரெட்பிக்ஸ் விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஒரு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு வச்சுட்டு வராங்க. இவர் சவுக்கு சங்கர் பேச வைக்கிறாரு, அவர் பேசுறதுக்கு ஆமோதிக்கிறாரு, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி தானே தொடக்கத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹேங்கராக இருக்கீங்க, ஒரு ஊடகவியலாளராக இருக்கீங்க, ஒரு கருத்து பொது தளத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறீங்க. பேசும்போது இப்போ எங்கிட்ட அந்த கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு உண்டான முழு விவரத்தை நான் சொல்லி தானே ஆகணும். இல்லை, உங்களுடைய கருத்து நீங்கள் பேசலாம், அதுக்கு நான் ஆமான்னு சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது உங்களுடைய கருத்து தானே. ஆனால் ஃபெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இவரும் பதில் சொல்கிறாரு. இல்லை, இவர் தான் பேச வைக்கிறான்னு சொல்கிறாங்க. அதாவது அப்படியான்னு கேட்குறதெல்லாம் ஆமான்னு அவமதிக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அப்படின்னு சொல்லி கேட்கறது அவமதிக்கிறது அர்த்தம் இல்லை. இதற்கு முன்னாடியே ஒரு வழக்கில் இதே மாதிரி பேசிய வழக்கில் ஜாமீன் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த வழக்கில் கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கு போட்டு அவர் ஜாமீனில் இருக்காருன்னு சொன்னால் இன்னொரு வழக்கில் அவர் ஈடுபடக்கூடாது. இல்லை, தொடர்ந்து இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒரு தடவை 2 தடவை நீங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீங்கள் புனையப்பட்ட வழக்குன்றது நீதிபதிகளுக்கு தெரியாதா, நீதி அரசர்களுக்கு தெரியாதா? இது திமுகவுக்கு அரசுக்கு எதிராக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக இன்னைக்கு இவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி இவரை காவல்துறை கைது பண்ணி இவரை தண்டிக்கிறாங்க அப்படின்றது நீதி அரசர்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் நீதியரசர்களுடைய பணி. அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அதாவது கிளைண்டு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் தரப்புலையும் வாதாடக்கூடிய வாதங்களில் 2 பேருடைய வாதங்களையும் ஏற்றுக்கிட்டு அந்த வாதத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்கிறது தான் நீதியரசர்களுடைய வேலை. இதுக்கு முன்னாடி செஞ்சாருன்னா இதுக்கு முன்னாடி போய் வழக்கு போட்டிருப்பாங்க. இப்போ போட்டிருக்கா வழக்குன்னா இப்போ போய் வழக்கு போட்டிருப்பாங்க.
அப்போது பொய் வழக்குகளுக்கு வந்து அந்த வழக்குகள்லாம் உண்மைதான் அப்படி கைது பண்ண உடனே அவங்க குற்றவாளி ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீதிபதி தீர்ப்பு இதெல்லாம் தேவையில்லைல்ல. இல்லை இவர் வெளியில் வந்துட்டாருன்னா ஒரு சாட்சியங்களை வந்து கலைப்பார், ஆதாரங்கள் கிடைக்காது, அதனால வந்து ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்கள்? அவர் என்ன ஃபிலிக்ஸ் ஜெரால்டு வந்து கொலையாக பண்ணிட்டு போனார், ஆதாரங்களை கழிச்சிட்டு சாட்சிகள் சொல்ல மாட்டாங்கன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சைபர் கிரைம் வழக்கு இது, புரியுதுங்களா? இந்த வழக்குக்கு வந்து ஆதாரங்களே என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த செல்ஃபோனு, அந்த சிம் கார்டு, இல்லைன்னு சொன்னால் லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு தான் இதுக்கு ஆதாரமே. இது ஆதாரங்கள் கலைச்சிடுவாங்கன்னு சொன்னால் எந்த ஆதாரம் கலைச்சிடுறதுக்கு? ஒரு கொலை கேஸோ கொள்ளை கேஸோ அல்லது ஊழல் கேஸோ இது போல் இருந்ததுன்னா ஆதாரங்களுக்கு கலைச்சிடுவாங்க வெளியே வந்த ஜாமீனில் அப்படின்றது. இதுக்கு அப்படியெல்லாம் இல்லை. இது அது பண்ணுறத ஒரு இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு தொழில்நுட்ப கிரைம் கேஸ் தான். இது தொழில்நுட்பம் சம்பந்த தவறான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். சைபர் கிரைம் தானே வழக்கே போட்டிருக்கு. இதில் வந்து பெண் காவலர்களை வந்து அவமதிக்கிற வகையில் வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளையும் தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வழக்கு. இந்த வழக்கில் வந்து அவருடைய ஊடகத்தை வந்து முடக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஊடகங்களை முடக்கும் போது தான் இதற்கு பிறகு வரவங்க வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் அது தமிழக அரசு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் திரும்ப திரும்ப அந்த வாதங்களை அழுத்தி வச்சிருக்கு. ஊடகத்தை முடக்கணும், ஊடகத்தை மூடணும். அவரை ஜாமீன் கொடுத்துருக்க நீதிபதி அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொல்றது அரசனுடைய அது வேலையா இருக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கிறது அரசுடைய. ஆனால் அரசு வந்து ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு சொன்னதை எவ்வளோ அழுத்தமாக சொல்லிச்சோ அதை விட 10 மடங்கு அதிகமான அழுத்தத்தை வந்து ரெட்பிக்ஸு வந்து ரெட்பிக்ஸை மூடணும்னு அரசு தரப்பு வந்து அங்கே வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க நீதிபதிகளுக்கு. அந்த அழுத்தம் கொடுக்கும்போது நீதி அரசர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ இவ்வளோ மோசமாக, ஏன்னா எப்போவுமே வந்து அரசு தரப்பு வழக்குன்னு சொல்கிறத நீதிபதிகள் கொஞ்சம் உள்வாங்குவாங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள விஷயமா, அப்போலோ மோசமாக இந்த ரெட்பிக்ஸில் வந்து ஒளிபரப்புகிறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் டெய்லி உட்காந்து ரெட்பிக்ஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா? அப்போ அரசுக்கு எதிராக ரொம்ப மோசமான கருத்துக்களை அங்கே முன்மொழிகிறாங்க போல இருக்குது. அதனால் அந்த இதுவை வந்து என்ன அரசு திரும்ப 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 சொல்லும்போது அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து ரெட்பிக்ஸை வந்து மூடணும் அப்படின்ற கண்டிஷனில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேல்முறையீடு போவாங்க, இதோட வழக்கு முடிய போகிறதில்ல. மேல்முறையீடு போனாங்கன்னா அவங்க காரியத்து போகிறாங்க. யாரா சொன்னது இப்போ ரெட்பிக்ஸ் மூட சொல்லி? ரெட்பிக்ஸ் மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு நீதிபதி சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் இதே மாதிரி பேசி அதற்கு ஜாமீன் வாங்கியிருக்காங்க. இந்த வழக்குலையும் அதே மாதிரி இன்னொரு காவல்துறை பற்றி பேசி ஜாமீன் வாங்குறாங்க. இதன் பிறகு தொடர்ந்து பேசுவாருங்கிறதுனால தானே முடக்க சொல்றாங்க. தவறான கருத்துக்களை வந்து பேசுனா ஆளும் கட்சியை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்ற நிலைக்கு எடுக்கணும். ஆளுங்கட்சியை பற்றி பேசினாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதேமாரி ஒரு பொய்யான வழக்கு போட்டு ஏற்கனவே ஒன்று பேசினார், இப்போ ஒன்று பேசியிருக்கார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு மறுநாள் ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகல. உங்க ஆளுங்கட்சியை பற்றி பேசுகிற பெண் காவலர்கள் குறித்து பேசினது தானே வழக்கு. ஆளுங்கட்சி பேசினதுக்காக வழக்கு போட்டு நீங்கள் நெறியாளராக இருக்கீங்க. ஃபிலிக்ஸ் மீதும் சவுக்கு சங்கர் மீதும் போடப்பட்ட வழக்கு அந்த பெண் காவலரை பற்றி பேசுனதுக்காக போடப்பட்ட வழக்கா? அதற்கான வழக்குக்கு தானே. அதுக்கான வழக்குன்னு சொன்னால் சைபர் கிரைம் சென்னையிலே கைது பண்ணி சென்னையில் புள்ள பிடிச்சி போட்டிருப்பான். இத்தனை வழக்கு போட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ டீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில் பகிரங்கமாக பேசுனாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நடத்தப்படக்கூடிய ஒரு விதமான அரச பயங்கரவாதம் தான் அது. அது ஃபிலிக்ஸாக இருக்கட்டும், சவுக்காக இருக்கட்டும், 2 பேர் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு அரச பயங்கரவாத வழக்காக தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக வந்து நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்காரு, இப்போவும் பேசக்கூடாது. நீதிபதிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஜாமீன் கொடுத்துருக்காங்க, இந்த வழக்கு சம்மந்தமாக பேசக்கூடாதுன்றாங்க. அது எல்லா நீதிபதிகளும் சொல்லக்கூடிய விஷயம். பட் ஊடகத்தையே மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீதிபதிகள் சொல்லியிருக்காங்கன்னா இவங்க மேல்முறையீடு போவாங்க. ஒரு நீதியரசர் சொல்கிறது இன்னொரு நீதியரசர்கிட்ட போய் உடைப்பாங்க. இதோட அவங்க சொன்ன உடனே மூடிட்டு போக முடியாது இல்லையா? ஒரு ஊடகம் என்பது சாதாரணமானது இல்லையா? சமூக நீதி பேசக்கூடியவங்க திமுக அரசு ஒரு ஊடகத்தை மூட சொல்லி நீதிமன்றத்தில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு வாதாடுறது எவ்வளோ அயோக்கியத்தனம் இல்லை? இதோட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு ஊடகம் என்பது என்ன? இதே நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்திருந்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஊடகத்தை மூட சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து அரசு தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா திமுக சும்மா இருக்குமா? கருத்து சுதந்திரம் மட்ட சுதந்திரம்னு பேசியிருப்பீங்களா இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக போய் உயர்நீதிமன்றத்தில் வந்து ரெட்பிக்ஸை மூடுங்கன்றேன். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை ரெட்பிக்ஸ் வெளிப்படுத்திருக்குன்னு நம்பலும் போது கருத்து சுதந்திரங்கிற பேரில் வந்து தவறான பேச்சுகளும் வந்து தவறான பேசினா வழக்கு போடுங்க.
சம்மந்தப்பட்ட மாதிரி வழக்கு போடுங்க. அவர் கைது பண்ணுங்க. அது வேற விஷயம். ஊடகத்தை மூடுங்கன்னு சொன்னா, அந்த ஊடகத்துல வந்து ஒரு 100, 50 பேர் வேலை செய்வாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் தமிழக அரசோ, நீதிமன்றமோ கொடுக்குமா? ஊடகத்தெல்லாம் மூடுங்கன்னு சொல்லி நீதிபதிகளும் சொல்ல முடியாது. அரசும் அத வலியுறுத்துதுன்னு சொன்னா, அது போன்ற ஒரு கேவலமான மக்கள் விரோத அரசா தான் நீங்க பார்க்கணும். அதை தவிர, அத வந்து ஒரு சமூக நீதி அரசா பார்க்க முடியாதுன்றது நான் சொல்றேன் நான். இன்றைக்கு சவுக்கு சங்கரை வந்து சென்னை புழல் சிறைக்கு அழைத்து வரும்போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு, மயக்கமடைந்துட்டு ஆத்தூர் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அவர் வரும்போது செய்தியாளர்களை பார்த்து உதயநிதி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் சொல்லி தான் இந்த மாதிரியான பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வழக்குகளுக்கும் உதயநிதிக்கும் என்ன சார் தொடர்பு? அவர் சொல்லி அந்த வழக்குகள்லாம் இல்ல அது போட்டு சங்கருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. ஆனா திமுக அரசு பழி வாங்குறதுன்றது மட்டும் டெஃபினட்டா அது. திமுக அரசு பழி வாங்குறதுன்னு சொன்னாவே அது உதயநிதி, ஸ்டாலின் எல்லாமே உள்ளடக்கங்க. ஆனா உதயநிதி தான் அப்படின்றது அது சங்கர் சொல்லலாம். நமக்கு தெரியாது. ஆனா திமுக அரசு சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து என்ன பண்ணுதுன்னா, பழி வாங்குது. அரச பயங்கரவாதத்தை ஏவுது. அது சவுக்கு சங்கரை தொடர்ந்து ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டையும் 2 பேரையும் வந்து அரச பயங்கரவாதம் ஏவப்படுது. இதுக்கு வந்து அத்தனை ஊடகவியலாளர்கள் அமைதி காக்குறாங்க. நாளைக்கு அதே ஊடகவியலாளருக்கு இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வந்துன்னா, அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்றதெல்லாம் 1008 கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு வந்து மறைமுகமா மட்டும் இல்ல, நேரடியாவே வந்து அவங்ககிட்ட வந்து நீங்க சொல்றீங்க ஒரு பெண் காவலரை பத்தி தவறா பேசிட்டார். ஆமா தவறு தான். பேசியிருக்க கூடாது தான். அந்த வார்த்தைகளே ஃபிளிக்ஸ் ஆமோச்சு தப்பு தான். சரி. அதுக்காக வழக்கு போட்டிருந்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்து இது திமுக தான் சதி, உதயநிதி ஸ்டாலின் தான் சதின்னு சொல்ல முடியாது. ஆனா அதை தொடர்ந்து நீங்க போடுறீங்க. எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க? சவுக்கு சங்கம் மீது 17 வழக்கு போட்டிருக்கீங்க. 17 வழக்குல பார்த்தீங்கன்னா, 14 வழக்கு இதே இந்த பெண் காவலரை பத்தி தவறா பேசின வழக்கு தான் போட்டிருக்கீங்க. 14 வழக்கு. அப்போ ஒரு குற்றம் 14 தண்டனை குடுப்பீங்களா? இது எந்த நாட்டுல, எந்த சட்டத்திலயுமே இப்படி ஒரு இடம் இல்லையே. இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த பெண் காவலர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் கொடுத்துருக்காங்க சார். அப்படி குடுக்க முடியாதும்மா. ஒரு வழக்கு தான் பதிவு பண்ண தீர்ப்பு முடியும். இப்ப மொத்தமா நான் இப்ப உங்கள வந்து நான் வந்து ஒரு கொலை பண்ணிடுறேன். அப்ப சென்னையில வழக்கு குடுக்குறாங்க. வழக்கு பதிவு பண்ணி என்ன கைது பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் வந்து கொலை பண்ணிட்டாரு, என் ஆதரவாளரை கொலை பண்ணிட்டாரு, என் அண்ணனை கொலை பண்ணிட்டாரு, என் மச்சானை கொலை பண்ணிட்டாருன்னு ஆள் ஒருத்தன் வழக்கு குடுத்து, என் மீது 30 கொலை வழக்கு பதிவு பண்ண முடியுமா? இல்ல, தீர்ப்பு கொடுக்கும்போது அது ஒன்றாக விசாரிப்பாங்க, அது வேற விஷயம் சார். வழக்கு கொடுக்க கூடாதான்னு? வழக்கு குடுத்தாங்கன்னு சொன்னா, அந்த வழக்கு சம்பந்தமா ஒரு இடத்துல கைது பண்ணிட்டாங்களா, முடிஞ்சுது. அதோட இதுதான் வந்து ஒரு சட்ட விதிமுறைகள் சொல்றேம்மா நானு. இவங்க பாட்டுக்கு இப்போ பாத்தீங்க நீலகிரியில வந்து இப்போ ஒரு வழக்கு குடுத்து, இப்போ அங்க எடுத்துன்னு போய் போலீஸ் பண்ணி, அங்கேருந்து போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு அரசுன்னு சொல்றீங்களே, இது கேவலமா இருக்கு தம்பி. உண்மையிலே சொல்றேன், திமுக வந்து வானத்துல இது மலை மேல ஏற நினைச்சு பள்ளத்துல விழுந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒரு தவறா மிஸ்கைட் பண்றாங்க. இல்லைன்னு சொன்னா சவுக்கு சங்கரை வந்து இப்போ நீலகிரி கைது பண்ணி 4 மாசம் ஆக போகுது, 3.5 மாசம் ஆக போகுது. குண்டர் சட்டமே போட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் நீலகிரி வழக்குக்காக போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கே கஸ்டடி வேணும், இன்னும் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா, அப்போது இது வந்து அரச பயங்கரவாதம் இல்லையா அது? அது என்ன வழக்கு? அதே பெண் காவலரை பற்றி தவறாக பேசினவங்க எத்தனை கேஸ் தான் போடுவீங்க பெண் காவலரை பற்றி தவறாக பேசுனதுக்காக? இல்லை, ஆதாரங்கள் வேணும், இன்னும் விசாரணைக்கு அதுதான் எத்தனை வழக்கு போடுவீங்க? அவரு நீங்க சொல்ற மாதிரி 10, 100 யூடியூப் இருக்கு. 100 யூடியூப்லயும் பெண் காவலரை பத்தி வெவ்வேறு விதமா பேசினாரு, நீங்க வழக்கு போடணும்னு சொன்னா கூட லாஜிக்கா ஏத்துக்கலாம். ஒரு யூடியூப்ல பேசியிருக்காருன்னும் போது அந்த காரணமா ஒரு வழக்கு தான் போட முடியும். இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு அத்தனை பேரும் வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி வழக்கு போட முடியாதுன்றாரு. நாளைக்கு இது வந்து ஹைகோர்ட்ல போனா டிசால்வ் ஆயிடும், அது வேற விஷயம். இருந்தாலும் மன உளைச்சலை ஏற்படுத்தணும், ஒரு விதமான ஒரு அச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் திமுக அரசினுடைய திட்டம். அதை தான் செயல்படுத்திட்டு இருக்கு. இல்லை, வழக்கறிஞரே சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் சவுக்கு சங்கரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு சிறையில் வந்து இப்போ எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கும் அவருக்கு சிறையில் பாதிப்பு இருக்கான்னு? இப்போ நேற்று கூட கஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா, KN உங்களுக்கு என்ன கலந்துரையாடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இதேமாரி வெளியே வந்தால் திமுகவுக்கு எதிராக பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சவுக்கு சொல்லி வழக்கறிஞர் சொன்னதாக வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்ன்றது நமக்கு தெரியல. ஆனால் பேசியிருக்காங்க. KN பற்றி வந்து சவுக்கு சங்கர் வந்து உடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லேயோ அல்லது அவர்கிட்டேருந்து கைப்பற்றப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கு அல்லது செல்ஃபோன்லேருந்து KN கிட்ட பேசின விவரம் இருந்ததுன்னா, நீங்கள் KN கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ண வேண்டியது தானே? ஏன் சவுக்கு சங்கர் விசாரணை எடுத்து KN பற்றி விசாரணை பண்ணுறீங்க?
புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு எதிராக ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கேன்னு சொன்னா, அப்போ உங்கள கூப்பிட்டு அவங்க விசாரிக்கணும் காவல்துறை. உங்கள கூப்பிட்டு விசாரிக்காம மறுபடியும் என்ன கூப்பிட்டு எப்படி நீ தொடர்பு வந்தது? எப்படி நீ பேசுன? என்ன பேசுனேன்னு சொல்லி என்கிட்டயே திரும்ப திரும்ப கேட்டா, என்கிட்ட பேசுனேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ உங்கள கூப்பிட்டு விசாரிச்சா தான் உண்மையா, பொய்யான்றது தெரியும். அப்ப நீங்க வந்து கே.என். நேரு அமைச்சர் கே.என். நேருவ பத்தி சவுக்கு சங்கர் என்ன பேசுன? எப்படி உங்களுக்கு தொடர்பு? எவ்வளவு முறை நீங்க பேசியிருக்கீங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அவர கஸ்டடியில வந்து விசாரணை பண்ணதா சவுக்கு சங்கர் சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. மீடியால சொல்லியிருக்காங்க. அப்படின்னும்போது, நீங்க ஏன் வந்து சவுக்கு சங்கர் இதுக்காக கஸ்டடி எடுக்கணும்? சவுக்கு சங்கர்கிட்டேருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல, அதாவது ஹார்ட் டிஸ்க்லயோ, செல்ஃபோன்லயோ வந்து கே.என். நேருகிட்ட பேசின விவரம் இருந்ததுன்னா, கே.என். நேரு கஸ்டடி எடுங்க. கே.என். நேருகிட்ட க க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அப்போ அம்பலமாயிடுது இல்லையா? நேற்றைக்கு அவருடைய வழக்கறிஞர் பேசும்போது 17 வழக்குகளில் வந்து 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஜாமீன் கிடைச்சிருச்சு. இந்த வழக்கில் வந்து ஜாமீன் கிடைச்சிட்டா இன்னும் ஒரு 2 நாட்களில் வெளியில் வந்துடுவார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர் விரைவில் வந்து வெளியாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்ல, நிச்சயமா வந்து அது வந்து அது எப்படி எந்த அடிப்படையில அவர் சொல்றாருன்னு தெரியல. 17 வழக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கு. 10க்கு வந்து பெயில் கிடைச்சுன்னா, இன்னும் 7க்கு பெயில் கிடைச்சு ஷூரிட்டி நிப்பாட்டினா கூட வெளிய வர முடியாது. சங்கரால வெளிய வர முடியாது இப்போதைக்கு. சங்கர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. குண்டர் சட்டத்துல வந்து போர்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது ரிட்டு. ரிட்டு உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே சுவாமிநாதன் தலைமையில வந்து விசாரணை பண்ணி, சாமிநாதன் அந்த ரிட்ட உடைச்சாரு. அதாவது இவர் மீது குண்டர் சட்டம் போட்டது தவறுன்னு சொல்லி கேன்சல் பண்ணாரு. ஆனா அதன் பிறகு இன்னொரு நீதிபதி வந்து மறுத்துட்டாரு. அப்போ 3வது நீதிபதிக்கு போகும்போது இல்ல இது ப்ரொசீஜரா வரட்டும். இவரது மட்டும் ஸ்பெஷலா எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த ரிட்ட அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க. இந்நிலையில தான் இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த இது குண்டர் சட்டம் இவர் மீது போட்டதை ரத்து பண்ண சொல்லி, அப்ப அங்க என்ன பண்றாங்க, இடைக்கால ஜாமீன் சொல்லி சில வழக்குகளுக்கு குடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் குடுத்துட்டு என்ன பண்ணுது, இந்த குண்டர் சட்டம் விஷயமா நீங்க ஹைகோர்ட்ல தான் பார்த்துக்கணும். ஏன்னா ரிட்டுக்கு வந்து ஹைகோர்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டை காட்டி விடுறாங்க. இப்போ மறுபடியும் இவங்க ஹைகோர்ட்டுக்கு வரும்போது தான் அந்த குண்டர் சட்டத்தினுடைய ரிட்டு மனு விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் திடீர்னு இந்த வழக்குலேருந்து ஒதுங்குறாங்க. நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு ஒதுங்குறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த 10 வழக்குகளும் வந்து இப்போ அந்த ரிட்டு உடைஞ்சதுன்னு சொன்னா தான் அவர் வெளிய வர முடியும். இப்போ ரிட்டு உடையாம இந்த 17 வழக்குலையும் ஜாமீன் கிடைச்சு, ஜாமீன் ஷூரிட்டி நிப்பாட்டிட்டா கூட அவர் வெளிய வர முடியாதுன்றேன் நான். இந்த குண்டர் சட்டம் போனாதான் இப்போ குண்டர் சட்டத்தில் ரத்தானதான். இப்போ ஒரு கால அடுத்த நீதிபதிகள் வந்திருக்காங்க. இப்போ நீதிபதிகள் வந்து அவங்க முன்னாடி விசாரணைக்கு வருது. அவங்க வந்து இந்த குண்டர் சட்டம் வந்து சவுக்கு சங்கருக்கு போடப்பட்ட குண்டர் சட்டம் சரிதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி 1 நாள் முன்னாடி கூட ரிலீஸ் ஆக முடியாது சங்கரால. 1 வருஷம் பூர்த்தியா சிறையில இருந்துட்டு தான் விடுதலை ஆகணும். அதுக்கு தான் வந்து திமுக அரசு வந்து என்ன பண்ணுது, கடுமையான ஒரு முறையில வந்து வாதம் பண்ணிட்டு வருது நீதிமன்றங்கள்ல. இப்ப அந்த அடிப்படையில தான் வந்து அந்த நீதியரசர்கள் என்ன பண்றாங்க, என்னடா இது நமக்கு தேவையில்லாம தலைவலி எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்குறாங்க. இப்போ வேற நீதிபதி வந்து எப்படி குடுப்பாங்க? ஆனா சட்டத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, சங்கர் மீது குண்டர் சட்டம் போட்டது சரியே இல்லன்னு ரத்து தான் பண்ணுவாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னா, குண்டர் சட்டம் என்பது எதுக்கு போடுறது? விபச்சாரம் பண்றவனுக்கு, அப்புறம் கள்ளச்சாராயம் விற்பவனுக்கு, பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறவனுக்கு தான் குண்டர் சட்டமே போடுறது. குண்டர் சட்டம் அதுக்கு தான் கொண்டு வரப்பட்டது. இப்போ அரசியல் ரீதியாக மாநில அரசு மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுவெளியில பேசக்கூடிய ஒரு நபர், அதுவும் இப்போ போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமான ஒரு இதுதான். சைபர் கிரைம் வழக்கு தான். சைபர் கிரைம் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு குண்டர் சட்டம் போடுவது, தடுப்பு காவல் சட்டம் போடுவது சட்டவிரோதமானது. அப்ப நீதியரசர்கள் அதை தான் சொல்ல போறாங்க. ஆனாலும் அதை மீறி நீதியரசர்கள் அப்படி சொல்லாதீங்க, உறுதிப்படுத்துங்க, இந்த குண்டர் சட்டத்தை உறுதிப்படுத்துங்க, இவனை 1 வருஷம் உள்ள வைக்கணும்னு சொல்லி பிரஷர் வருதுன்றனால தான் நீதிபதிகள்லாம் வந்து இந்த வழக்கு நமக்கு வேணாம் ஒதுங்கி ஓடுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் தொடக்கத்திலே சொல்லியிருந்தீங்க, சவுக்கு சங்கர் கைது குறித்தும் ஃபெலிக்ஸ் கைது குறித்தும் பத்திரிகையாளர்கள்லாம் பேசல, நான் மட்டும் தான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அவர்கள் மீது தவறு இருக்கிறதுனால தானே பத்திரிகையாளர்களோ ஊடகங்களோ பேச மாட்டேங்குது. அப்படியா இல்லை, பயம். மெயின்ஸ் மீடியாவுக்கு வந்து என்னென்னா பயம் இருக்குது. நமக்கு எதுக்கு அச்சம், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் சிக்கல். எல்லாருமே வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, அர்ப்பணிப்பு தன்மையோட ஊடகவியலாளர்கள் செயல்பட்ட காலங்கள்லாம் மலையேறி போச்சு. இப்போல்லாம் ஏதோ ஒவ்வொரு காரணத்துக்காக யாரை பார்த்து சார் பயப்படுறாங்க அப்போ? ஆளு மார்க்கத்துக்குன்ட்டு இப்போ அட்ராசிட்டி தானேங்க. இப்போ ஒரு வழக்கு போடுறது வேறு விஷயம். ஃபிலிக்ஸு வந்து ரெட்ஃபிக்ஸில் வந்து ஒரு இது ஒளிபரப்பியிருக்காங்க.
தவறு. அது சம்மந்தமாக சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க, ரெட்பிக்ஸை கைது பண்ணாங்க, நியாயம். பட் அதன் பிறகு வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கின்னு வந்து ரெட்பிக்ஸ் அலுவலகத்தில் வந்து ரைடு பண்ணி இருக்கிற கேமராலாம் அள்ளிட்டு போனது, அவருடைய வீட்டில் வந்து ரைடு பண்ணி எல்லாத்தையும் அள்ளிட்டு போனது, சவுக்கு சங்கர் அலுவலகத்தை சவுக்கு மீடியாவை வந்து இழுத்து சீல் வச்சுட்டு மீடியா உள்ளே இருக்கிற கேமராலாம் அள்ளிட்டு போய் சீல் வச்சது, அவருடைய வீட்டை சீல் இதெல்லாம் வந்து சட்ட விதிக்கு உட்பட்ட செயல்கள். அது சொல்லுங்கள், இதெல்லாம் சட்ட விதிக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடுகளை வந்து ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். நீங்கள் கைது பண்ணீங்க, ஓகே, பேசுனது தப்பு தான், கைது பண்ணீங்க, ஓகே. ஆனால் இது வந்து ஒரு அரச பயங்கரவாதமாகவே செயல்படுது, இது தவறு, இது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுவெளியில் ஒரு போராட்டமாக அல்லது கண்டன அறிக்கையாச்சும் அல்லது இது போல் யூடியூப்பில் உட்காந்து யாருன்னா பேசுனாங்களே, யாருமே பேசலையே. அப்போ உங்களுக்கு பயம் உங்களுக்கு வந்து தொட்டி இருக்கு இல்லையா, நம்ம ஏன் கைது பண்ணிடுவாங்க, நம்ம மீது வழக்கு போட்டுருவாங்க, அப்போ நமக்கும் வந்து எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்குறீங்க இல்லையா. அப்போ உங்ககிட்ட எங்கே இது நேர்மை இருக்குன்றேன். அப்போ நாளைக்கு மக்கள் விரோத செயல்பாடுகளை உறுதியாக உண்மையாக வந்து பொது வெளியில் போல்டாக பேசுறதுக்கு உங்ககிட்ட ஆண்மை இல்லை. எந்த ஊடகங்கள எல்லாரையும் சொல்கிறேன் நான், ஆண்மை இல்லை உங்களுக்கு. ஆண்மையற்ற தன்மாமா வந்து ஆளுமை இல்லாமல் நீங்கள் வந்து ஊடகத்தில் பேசி என்ன பலன்? சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.